உங்கள் யூடியூப் சேனலில் ஒரு 7 விதமான செட்டிங்கை ஆன் பண்ணுறது மூலிமா உங்கள் சேனலோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டையுமே உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்கள் சேனலோட க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் எல்லாருமே வீடியோவை ஏதோ ஒரு எடிட்டிங் ஆப் அல்லது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ணுவோம். அப்படி எடிட் பண்ணும்போது ஏதோ ஒரு நேம்லேயோ அல்லது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலில் எந்த நேமில் சேவ் ஆகுதோ அப்படியே நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ண அப்புறமா தான் வீடியோக்கான டைட்டிலை நம்ம செட் பண்ணுவோம். இப்போ வீடியோவை அப்லோட் பண்ணும்போது அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நேம் அப்படின்ற இடத்துல வீடியோவை எடிட் பண்ணும்போது எந்த நேமில் அந்த வீடியோ சேவ் ஆனிச்சோ அதே நேமில் தான் ஃபைல் நேமும் இருக்கும். நீங்கள் வீடியோ டைட்டிலை செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா கூட இந்த ஃபைல் நேம் அப்படின்றது எப்போயுமே மாறாது. ஸோ யூடியூப் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவுமே அந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்குற ஒரு விஷயந்தான். அதாவது இந்த வீடியோட டைட்டில், அதுக்கப்புறம் டெஸ்கிரிப்ஷன், ஃபைல் நேம், இது எல்லாத்தையுமே யூடியூப் அல்காரிதமுக்கான ஒரு மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபைல் நேம் அதுக்கப்புறம் வீடியோ டைட்டில் எப்போயுமே சேமாக மட்டும்தான் இருக்கணும். இப்படி வீடியோ டைட்டிலும் ஃபைல் நேமும் சேமாக இருக்கும்போது தான் யூடியூப் அல்காரிதமுக்கு நம்ம வீடியோ பற்றின ஒரு அக்யூரேட்டான டேட்டா சேவ் ஆகும். இது மூலிமா நம்ம வீடியோட வியூஸும் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு வீடியோவை எடிட் பண்ணி சேவ் பண்ணும்போது வீடியோக்கான டைட்டில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணிடணும். டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபைலோட நேமை அந்த டைட்டிலில் நம்ம சேவ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த செட்டிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் பேஜ் எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய ஸ்மால் யூடியூபர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா சேனல் டேக்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது அல்லது சேனல் டேகே கொடுக்காம அப்படியே எம்டியாக விட்டுடுறது. நீங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப் அல்காரிதமுக்கு உங்கள் சேனல் எதை பற்றினது, உங்கள் வீடியோவை எந்த மாதிரியான ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற டீட்டெயிலை சொல்கிறது இந்த சேனல் டேக்ஸ் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சேனல் எதை பற்றினது அப்படின்ற நிறைய கீவேர்ட்ஸை சேனல் டேக்கில் கொடுக்கணும். இந்த டேக்ஸ் எல்லாமே உங்கள் சேனல் நிச்சுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். ஸோ சேனல் கீவேர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜில் செட்டிங் ஆப்ஷனில் அப்லோட் டிஃபால்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் இருக்கிற இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம சேனல் நிச்சுக்கான டேக்ஸை கண்டிப்பாக கொடுக்கணும். இதில் நம்ம எத்தனை டேக்ஸ் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு 3 to 5 டேக்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நம்ம சேனல் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான சில டேக்ஸை கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நாம் வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப இந்த டேக்ஸ் எல்லாமே டீஃபால்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ ஒரே மாதிரி எல்லா வீடியோஸ்லையுமே டேக்ஸ் ரிப்பீட் ஆகும்போது யூடியூப் அல்காரிதமுக்கு நம்ம வீடியோவை சரியான ஆடியன்ஸ் யாரோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி அப்லோட் டிஃபால்ட்டில் கொடுக்கறனால இந்த டேக்ஸு நம்ம ஒவ்வொரு தடையும் வீடியோவில் கொடுக்கும்போது மிஸ் பண்ணிடாமல் நம்மளோட எல்லா வீடியோலையுமே இது ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகிடும். இந்த அப்லோட் டிஃபால்ட்டில் நம்ம டேக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க்கை கொடுத்துக்கலாம், அல்லது பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கொடுத்துக்கலாம், அல்லது டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ண போகிற வீடியோவோட லிங்க்ஸு கூட கொடுத்துக்கலாம். நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணதுமே நம்ம டேரெக்டாக பப்ளிக்கில் போடாமல் அன்லிஸ்டடில் போடணும். இதை காமனாக நம்ம எல்லாருமே பண்ணுவோம். பட் வீடியோவை அன்லிஸ்டடில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஒரு வீடியோவோட மொத்த டீட்டெயிலுமே யூடியூப் அல்காரிதமுக்கு போகணும் அப்படின்னா அன்லிஸ்டடில் போட்டு கண்டிப்பாக 24 மணி நேரம், அதாவது 24 hours அப்புறமா தான் நம்ம வீடியோவை பப்ளிஷ் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம மினிமமாக 2 hours அப்புறம் தான் அன்லிஸ்டட்லேருந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் நம்ம 24 hours எடுத்துக்கிறனால இதனால் என்ன பர்பஸ் அப்படின்னா நம்ம வீடியோ எதை பற்றினது அப்படின்ற சரியான மொத்த டீட்டெயிலுமே யூடியூப் அல்காரிதமுக்கு போயிடும். ஸோ யூடியூப் அல்காரிதம் நம்ம வீடியோவை எந்த ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக சேர்க்கணுமோ அவங்களுக்கு மட்டும் கரெக்டாக டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ தட் நம்ம வீடியோவோட வியூஸும் இதனால் அதிகமாகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணதும் அதை அன்லிஸ்டடில் போட்டு சேவ் பண்ணிவிட்டு 24 hours அப்புறமா நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது நம்ம வீடியோட வியூஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த செட்டிங், நீங்கள் நியூ வீடியோவை அப்லோட் பண்ணும்போது இந்த பப்ளிஷ் டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் டிக்கில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்கை நம்ம சப்போஸ் ஆஃபில் இருந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போகாது. நீங்கள் உங்கள் சேனலில் ஒரு ட்ராவல் பற்றின வீடியோஸ் போடுறீங்க, உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அதை இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறாங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஃபினான்ஸ் பற்றியோ அல்லது வேறு ஏதாவது கார்டனிங் பற்றியோ ஒரு வீடியோவை எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக வேறு நிச்சில் போட போகிறீங்க அப்படின்னா உங்கள் ட்ராவல் வீடியோஸை பார்க்குற இந்த ஆடியன்ஸ் இந்த அடுத்த கான்செப்டை அவ்வளோவா இன்ட்ரெஸ்டடாக பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுவே நம்ம சேனலோட க்ரோத்தை கண்டிப்பாக பாதிக்கும்.
ஸோ இந்த மாதிரி டைமில் வேறு நிச்சில் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வீடியோ போடுறோம் அப்படின்னா இந்த பப்ளிஷ் டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை ஆஃபில் வச்சுக்கிட்டு வீடியோவை போஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி உள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் போகாமலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த செட்டிங்கை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு கூட வீடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த செட்டிங்கை நம்ம ஆனில் வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறது தான் நல்லது. அடுத்த செட்டிங் ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ். இந்த ஆட்டோமேட்டிக் சாப்டர் அப்படின்றத நம்ம வீடியோவில் தனித்தனி செக்ஷனாக வந்து செப்பரேட் பண்ணி நம்ம ஆடியன்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ தட் நம்ம ஆடியன்ஸ் ஒரு வீடியோவோட சாப்டரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னா அடுத்த சாப்டருக்கு அப்படியே நம்ம அவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதாவது மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் நம்ம செட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா மேனுவலாக நம்மளேவும் நம்ம வீடியோவுக்கு செட் பண்ணிக்கலாம். எந்த டைமில் எந்த கான்செப்ட் நம்ம வீடியோவில் வருது அப்படின்றத ஒரு பேப்பரில் டைமிங்கை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த சாப்டர் அப்படின்றது டோட்டலாக நம்மளோட விருப்பம் தான். இதை நம்ம செட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம செட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா எந்த கம்பல்ஷனுமே கிடையாது. இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இதை நீங்கள் செட் பண்ணிக்கணும் உங்கள் வீடியோவுக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேனுவலாக மட்டும் செட் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கும் போது, அதாவது இதை டிக் கொடுத்துக்கும் போது இந்த சாப்டர்ஸ் எதுவுமே வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் சாப்டரை நம்ம டிசேபிள் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் சாப்டர்ஸ் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேனுவலாக செட் பண்ணுங்கள். அதர்வைஸ் இந்த ஆட்டோமேட்டிக் சாப்டரை டிசேபிள் பண்ணிவிடுங்க. அடுத்த செட்டிங் ஷார்ட் ரீமிக்ஸிங். இதில் மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். அலோ வீடியோ அண்டு ஆடியோ ரீமிக்ஸிங், அலோ ஆடியோ ஒன்லி ரீமிக்ஸிங், டோன்ட் அலோ ரீமிக்ஸிங். நம்ம வீடியோவை மற்றவங்க அவங்களோட ஓன் ப்ராஃபிட்டுக்காக அவங்களோட ஷார்ட் வீடியோவில் நம்மளோட கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த 3 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்றை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கணும். நம்மளோட ஓன் கண்டென்ட்டை மற்றவங்க அவங்களோட சேனல் வீடியோஸில் யூஸ் பண்ணிக்கிறனால நமக்கு என்ன பர்பஸ் அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு அது மூலயமா ஃப்ரீயாக ப்ரமோஷன் கிடைக்கிது. இதனால் நம்ம சேனலும் பாப்புலர் ஆகும். ஸோ தட் நீங்கள் நம்ம கண்டென்ட்டை மற்றவங்க யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா தேர்டாக இருக்கிற இந்த டோன்ட் அலோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்மால் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா இந்த 7 செட்டிங்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.